பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் கார் சாலையில் சென்று கொண்டிருந்த போது என்ஜின் பகுதியில் திடீரென தீப்பற்றியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் காரின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் ரமேஷ் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி நீராட்டு உற்சவமான எண்ணெய் காப்பு உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான எண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் 6ஆம் நாள் திருநாள் திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு மண்டபத்தில் கண்ணன் திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் காந்திநகர் வீதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொங்கல் தொகுப்பு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட செயலாளர் பர்வேஷ் மற்றும் வட்ட செயலாளர் பிரேம்குமார், நகர பொருளாளர் மகேந்திரவர்மன் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட வட்ட பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இருப்பாளி ஊராட்சியில் திமுக சார்பில் தைப்பொங்கலை முன்னிட்டு மாவட்ட அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TM செல்வ கணபதி கலந்து கொண்டு கைப்பந்து விளையாடி தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் 50க்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். வேலூரில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு வாசன் கண் மருத்துவமனை சார்பில் ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு மற்றும் கண் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வேலூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சவுந்தரராஜன், வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர். இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ மற்றும் டாக்ஸி, கனரக வாகன ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு இலவச கண் பரிசோதனைகளை செய்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் போர்வெல் வண்டியின் உதிரி பாகங்கள் விலை உயர்வை கண்டித்து ரிக் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட செயலாளர் சிலம்பரசன், இந்த விலை உயர்வால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இப்ப போன மாசம் வரையும் இந்த போர்வெல் உதிரி பாகங்களோட விலை பார்த்தீங்கன்னா 20,000 22,000 இருந்துச்சு. இப்ப கடந்த ஒரு வாரமா இந்த போர்வெல் பிட்டு ஏமரு இந்த டீசலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. அதனால எங்களால் இந்த போர்வெல் தொழிலை செய்ய முடியல. இந்த போர்வெல் தொழில் செய்யணும்னா இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இந்த பிட்டு இந்த ஏமர் டீசல் விலையை உடனடியாக ஏதாவது பேசி எங்களுக்கு கம்மி பண்ணி தரணும். இல்லைன்னா எங்களால் தொழில் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஓட்டுற போர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு மட்டும்தான் ஓட்டுறோம். விவசாயிகிட்ட எங்களால் போயிட்டு திடீர்னு இப்போ 70 ரூபா 80 ரூபா ஓட்டி இந்த இடத்துல 110 ரூபா 120 ரூபா கொடுன்னா எந்த விவசாயியும் கொடுக்க மாட்டாங்க. அதனால மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக தலையிட்டு இந்த பிட்டோட ரேட்டை கம்மி பண்ணி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பாலாறு பொருந்தலாறு அணையில் தொடர் மழை காரணமாக 51.54 கன அடி தண்ணீர் நிரம்பியுள்ளது. இந்நிலையில் விவசாய பயன்பாட்டிற்கு தண்ணீர் திறக்க கோரி அப்பகுதி விவசாயிகள் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தனர். அதனை ஏற்று கால்வாய் புன்சை பாசனத்திற்காக 30 நாட்களுக்கு 73.44 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். தொடர்ந்து உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தனர்.